நம்ம வந்துட்டு இப்போ எங்கே இருக்கோம்னா ஓல்ட் டவுன், புக்கெட் ஓல்ட் டவுனில் இருக்கோம். நம்ம பசங்களுக்கு எப்போவுமே வந்துட்டு இந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆகிறதுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பாருங்க, திஸ் காய்ஸ் அது என்னோட ஃப்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஒரே ரூமு, ஒன் காய் ஃப்ரம் ஜெர்மனி, ஒன் காய் ஃப்ரம் இட்டாலி. இப்போது நாங்கள் இவங்க தான் வந்துட்டு இவங்க கூட தான் வந்து நான் இங்கே புக்கெட் ஓல்ட் டவுனை சுற்றி பார்க்க போகிறேன். லெட்ஸ் எக்ஸ்ப்ளோர் த புக்கெட் ஓல்ட் டவுன் கைஸ். இது வந்து புக்கெட்டில் இருக்க ஒரு ஃபுட் ஸ்ட்ரீட்டு. கைஸ் போகிறாங்க பாருங்கள், ஃபுட் ஸ்ட்ரீட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு. The other side, nobody check you. You see? Because local people. I'm local people. I know that way I can go, you know. வந்துட்டு நாங்கள் எங்கே வந்திருக்கோம்னா வந்துட்டு நாக்கா ஃபுட் நைட் மார்க்கெட், நாக்கா ஃபுட் சென்டர், நாக்கா நைட் மார்க்கெட் எல்லாமே இங்கே இருக்குது. ஒன்றா இங்கே எல்லாமே இருக்குமா. இவ்வளோ நேரம் வந்துட்டு நாங்கள் வந்து டாக்ஸி டிரைவர் கூட பேங்காக் போலீஸ் எப்படி எங்கெல்லாம் ஃபைன் போடுவாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தோம். இப்போ வந்து நம்ம நாக்கா மார்க்கெட்டை எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். One part of India we don't have that problem. There's so much winter or no. How much degree do you have right now? Around 20. That's the lowest probably. Yeah, exactly. So we do not need jackets. Yeah. It's an excuse. What is this, guys? Yes, it is. Wow. I ate some 2 days ago. Fuck your heart, do what you know it. 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 Fuck your heart, do I read it. I didn't think so. Probably more like the Yeah, the old, many the terms old from the English, same, like like I don't know the countries they have 11 words. That's how you get some followers. Yeah. Mine. Hey guys. Big one like this. Long like this. It's rolled like a crepe. You know what is a crepe? Yeah. Rolled like this, big like this, and inside there's a kind of potato with masala, with the spices, and just the potatoes, but with spices and sauce. And if you want some, me too. No. No meat. Masala dosa, no Masala, meat. okay, masala not. No. Masala is vegetarian. Masala not Okay. only veg. Not vegetable. Only veg. It's the vegetable is the potatoes. But potato, but cooked Potato. potatoes. Cooked potatoes with sauce and spices Yeah, and no. in the big Okay. roll like this. You friend me. Yeah. நான் வந்து ஒரு நல்ல மசால் தோசை இட்லி எப்படி சொல்கிறது அப்படிங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்தேன். அந்த பேட்டர், அந்த மாவு வந்து இட்லி மாவு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத வந்து நான் அவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அவங்க வந்துட்டு மசால் தோசை எப்படி செய்யணும்னு எனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க.
ஓகே கைஸ், இப்போ வந்துட்டு என்னன்னா நாங்கள் வந்துட்டு இப்போ வந்து 2 பேர் 3 பேர் 5 பேர் ஆகிட்டோம் பாருங்க. These guys are my friends in Thailand. Oh guys, நேற்று வந்து இதில் வந்துட்டு அந்த ஃபுட் கோர்ட்டில் வந்து ஒருத்தவங்கள பார்த்தோம். ஒரு கப்புள் ஜெர்மனி, அவங்க மேடம் வந்து ஜெர்மனி, சார் வந்து ஃப்ரான்ஸு. லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணியிருப்பாங்க மேபி, இல்லைனா எப்படி மேபி லவ் பண்ணி மேரேஜ் பண்ணிக்கலாம் இல்லை அது எனக்கு தெரியல. அதில் வந்து அந்த மேரேஜ் வந்து இந்தியானா ரொம்ப பிடிக்குமா. அப்புறம் ரொம்ப பேசிட்டு அதான் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த மசாலா தோசை அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அது இது இந்தியாவை பற்றி அவங்க ரொம்ப இதாக பேசினாங்க, மசாலா டீ அப்படி. அதனால் அவங்களுக்கு வந்து இந்தியானா ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. கடைசியாக போகிறப்ப வந்து கட்டி பிடிச்சி முட்டை கொடுத்து த கிஸ் ஃபார் இந்தியா அப்படின்னு சொன்னாங்க. ஜஸ்ட்டு ஒரு மாதிரி ப்ரௌட் இந்தியன் அந்த மாதிரி இருந்துச்சு. எனக்கு நல்லா இருக்குது. அவங்க வந்து இந்தியாவில் லவ் பண்ணுறது, அவங்க நிறைய கண்ட்ரிக்கு போகிறாங்க, நம்மள மாதிரி கிடையாது. அவங்க வந்துட்டு மேக்ஸிமம் ஃபாரினர்ஸ் வந்து என்னென்னா வந்துட்டு 1 month 2 month வெக்கேஷன் தான் போகிறாங்க. ஒன் வீக் 2 வீக்லாம் கிடையாது. 1 month 2 months 4 months 5 months தான் வெக்கேஷன் போகிறாங்க. இப்போ அவங்க 3 months வெக்கேஷனில் இருக்காங்க, நிறையா இது போகிறாங்க. ஆனாலும் அவங்க இந்தியாவை வந்து லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறப்ப ஒரு நல்ல ஃபீல் கொடுக்குது. வா இல்லை, இன்னைக்கு லாஸ்ட் டே இன் தாய்லாண்ட் அண்ட் லாஸ்ட் டே இன் புக்கெட். நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டு முடிக்க எப்பவும் போல் 7-11 வந்திருக்கோம். இதுதான் நம்ம லாஸ்ட் 7-11 இன் தாய்லாந்து. இதுக்கப்புறம் நான் நெக்ஸ்ட் எப்போ வருமோ அப்போ தான். ஓகே, மிஸ் யூ 7-11. பாருங்க, நம்ம வந்துட்டு சாப்பாடு தாய் பிங்க் மில்க் வாங்கியிருக்கோம். இதுதான் நம்மளோட தாய்லாந்தில் இருக்க லாஸ்ட் 7-11 மீல் நினைக்கிறேன். ஐ மிஸ் யூ 7-11. ஓ ஸோ சேடுங்க. இப்போ நம்ம எங்கன்னா மைக்காவ் பீச்சில் தான் இருக்கோம். மைக்காவ் பீச் ஏர்போர்ட் வியூ பாயிண்ட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு இடத்துல தான் இருக்கும். நல்லா சரியான வியூங்க. ஃபுல்லாக அந்த ஃப்ளைட் என்தூசியாஸ்ட்லாம் இருப்பாங்கல்ல, அவங்களாம் வந்து இங்கே உட்காந்துருவாங்க. அட்டி மொட்டை வெயில் அடிக்குது. ஆனாலும் அந்த ஃப்ளைட்டை பார்க்குறது, எனக்கு இந்த சின்ன வயசில் ஜேசிபி பார்க்குறது, இந்த போர் வண்டி பார்க்குறதெல்லாம் எப்படி ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக, அந்த மாதிரி ஃப்ளைட்டை பார்க்குறது நிறையா பேருக்கு அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி இப்போ வந்து நான் வந்து ஒரு ஃப்ளைட் இறங்குது, ஒரு ஃப்ளைட் ஏறுது, ஒரு ஃப்ளைட் இறங்குது, ஒரு ஃப்ளைட் ஏறுது. அந்த மாதிரி ஃப்ரீக்வெண்ட்டாக வந்துக்கிட்டே இருக்குது. இப்போ கூட ஒரு ஃப்ளைட் வருது பாருங்கள். நான் நிறையா ஃப்ளைட் லேண்ட் ஆகிறதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்படியே நம்ம தலைக்கு மேலே, அப்படியே முதுகுக்கு மேலே அப்படியே ஃப்ளைட்டு போகிற மாதிரி இருக்குது. நல்லா சூப்பராக இருக்குங்க. அது பாருங்க, உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் பாருங்கள். வாவ். அடுத்து வந்துட்டு இந்த வியூ பாயிண்ட் முடிச்சுட்டு இப்போ நம்ம எங்கே போகிறோன்னா ஃபுக்கெட் ஏர்போர்ட் போகிறோம். ஃபுக்கெட் ஏர்போர்ட் போயிட்டு நேராக மலேசியா போகிறோம். ஓகே, லெட்ஸ் மீட் இன் மலேசியா காய்ஸ். பாய். ஃபுக்கெட் ஏர்போர்ட் வந்தாச்சு. இது வந்து டொமஸ்டிக் டெர்மினல், நேராக இருக்கிறது இன்டர்நேஷ்னல் டெர்மினல். ஃபார் புக்கெட் தாய்லாந்து எல்லாத்துக்கும் ஐ மிஸ் யூ கைஸ். இந்த இதை வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜஸ்ட் டாய் தான், நான் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ வேறு வழி இல்லை, ஐ வாண்ட் டு ஷோ இட். கைஸ், நம்ம வந்துட்டு இப்போது மலேசியா லேண்ட் ஆகிட்டோம் குலாலம்பூர் ஏர்போர்ட். குலாலம்பூர் சிட்டிக்கு போகணும், ஏர்போர்ட்டுக்குமே 60 கிலோமீட்டர் 40 கிலோமீட்டர் இருக்குங்க. எதுக்குலாம் எவ்வளோ தூரமாக வச்சுருக்கீங்கன்னு தெரில. ஓகே, நானும் கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் நடந்துக்கிட்டு இருக்கேன். இமிக்ரேஷனுக்கு ரொம்ப தூரமாக வச்சுருக்கானுங்க. டெர்மினல் 2ல் இறக்கி விட்டாங்க. எங்கே போகிறது, எப்படி போகிறதுனே தெரில. போயிட்டுருக்கேன். ஓகே, போயிட்டு இமிக்ரேஷன் முடிச்சுட்டு சிம்மை வாங்கி போட்டு, அப்புறம் நான் சிம்மை வாங்கி போட்டு ரூமில் செக் பண்ணிட்டு, எப்படி ரூம் போகிறதுக்கு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். மேபி தெரில. போயிட்டு செக்இன் பண்ணிட்டு இன்றைக்கி ஃப்ளாட். ஓகே, அது இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான். நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக மலேசியாவில் ஆரம்பிக்கலாம். ஓகே, பாய்.